ஹே கைஸ் எல்லாருக்கும் பிலேட்டட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்க ஊர்ல வந்து நான் செலிப்ரேட் பண்றது தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி வந்து ஒரு vlog-ஆ வந்து எடுத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ ஆக்சுவலி நாங்க வந்து அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் 6க்கு தான் நாங்க ஏன்னா ராத்திரி அரவுண்ட் 3:00 தான் தூங்கணும். ஸோ அதனால வந்து எந்திரிக்க டிலே ஆயிடுச்சு. கோலம்லாம் போட்டுட்டு ஸோ நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டோம். காலையில் எடுத்துக்கலாம்னா காலையில் எழுந்துச்சு பார்த்தா எல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க கோலத்துக்கு மேலே. பாதி அழிஞ்சு போச்சு. சரி ஓகே ஃபைன். அப்புறம் நான் எல்லார் வீட்லேயும் வந்து விட்ட கோலம்லாம் பார்த்தேன். தெருவே ரொம்ப அழகாக லைக் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பங்குக்கு வந்து நான் கிண்டி வர்ற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தேன். எங்கள் சித்தப்பா செம்மையாக ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் சித்தியோட சேர்ந்து ஒரு வீடியோ. அப்புறம் என்னோட லிட்டில் சிஸ்டர் ரொம்ப க்யூட்டாக வந்து பட்டு பாவாடை சட்டை போட்டு காலையிலேயே தங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் ரொம்ப சிறப்பாக வந்து பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு படையல் போடுற மாதிரி எல்லாமே வந்து காய்கறியெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வச்சு கரும்பு வச்சு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து நான் எல்லார் கோலமும் வந்து கவர் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க. எங்கள் கோலத்தை தான் வந்து எடுக்க ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. எல்லாம் வந்து பாதி தான் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால வந்து சரி அந்த மன கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் போடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தெருவே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். தென் பானையை வந்து சுற்றிட்டு 3 வாட்டி சுற்றி இந்த மாதிரி அரிசியை வந்து போட்டோம் நானும் என்னோட சிஸ்டரும். தென் நானும் என்னோட சிஸ்டரும் மாடிக்கு போய் காக்காக்கு சாப்பாடு வச்சு அப்படியே வியூ நல்லா இருக்கேன்னு கவர் பண்ணேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கைஸ். ஆக்சுவலி இப்போ எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வந்து வச்சாச்சு. எல்லாம் காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து தலையெல்லாம் வரைய ஜஸ்ட் நீட்டாக வந்து வரைய தோத்து கூட இல்லை, அப்படியே வந்து சுட்டு சுட்டா ஈரமாக இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தேன். கோயிலுக்கு வேற போகணும், அதனால ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் போடும்போது தான் எல்லாரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து கன்றாவியாக போகும். ப்ளீஸ் அவரே என் அக்கா வீட்டுக்குள்ளே எங்கேயோ அங்கேயும் சுற்றிட்டு இருந்தா. அவள் கூட சேர்ந்து நான் அப்படியே வந்து பேசிகிட்டே வந்து ஐலைனர் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது குட்டி கண்ணாடினால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விங்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராதுன்னு நினச்சேன். பட் ஓகே நல்லா தான் வந்து விங்ஸ் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வெங்க வச்சு எனக்கு தெரியல. காணும் இப்போ வந்து அது தெரிஞ்சு தான் வந்து டேரெக்டாகவே தெரியல. கொஞ்சம் ஐலைனரையும் வந்து இதில் போட்டு இந்த பாருங்க பிளாக் ஆயிடுச்சு இங்கேயும் அங்கேயும். என்னோட பேக்கோட ஸ்டாப் சரி பிரச்சனை நல்லா வச்சா வந்து போயிடலாம் நினைக்கிறேன். அவன் போயிடும் நல்லா. ஸோ இப்போ வந்து சந்தனம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குனா சந்தனம் வச்சு வச்சவங்க தெரியுதான் இல்லை, அந்த எனக்கு இடமே வந்து அப்படியே பதிச்சு. பட் இங்கே சந்தனம் வச்சு மாதிரி இல்லை, அங்கே இருக்கும். ஸோ வந்து பேங்கிள்ஸ் மட்டும் உங்களை வந்து போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டு பேங்கிள் கூட அழகா இருக்கும். ஆனால் என்னை நம்பி எங்கள் அம்மா கோல்டு தரல. அவங்க வந்தால் மட்டும் எடுத்து தருவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இந்த கோல்டு கலர் பேங்கிள் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் வேற பண்ணி தான் எடுத்து வந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ மிங் ஆயிடுச்சு. சரி வந்து அந்த அரேஞ்ச் பண்ணி ரெண்டு கைக்கு போட்டுட்டு சந்தனம் வச்சு தலையை காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து 2 போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி வந்து நட்டி போடணும். பண்ணாயில என்னோட வலையில் வந்து நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 2 கையில் வந்து அழகாக வந்து போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து போட்டாச்சு. செலக்ட்னு இருக்கு. ஸோ அழகாக இல்லை ஆக்சுவலி கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து 3 சைடுமே வந்து வயல் இருக்கும். ஒரு சைடு லைக் அந்த ரோடு வீடெல்லாம் இருக்குமா. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா வந்து வீடியோஸ் எடுத்து அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் அரவுண்ட் போய் பார்க்குறேன் 9:15 ஆகுது. தென் இதுக்கப்புறம் வந்து போய் நான் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்து காய்கறி நறுக்கிற வேலை இருக்கு. அப்புறம் என்னோட அக்கா வச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் 2 ஃபோட்டோ எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் எல்லாரும் அதுக்குள்ள ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. லெட்ஸ் see. அண்ட் தென் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்னோட சிஸ்டர்ஸும் அண்ட் பிரதர்ஸ் வச்சு வந்து எடுத்துட்டேன். நிறையா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் டூ. அண்ட் சமையல் வேலை நிறையா அவங்களுக்கு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு கிழங்குலாம் வந்து உரிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து பலகாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராத்திரி வந்து எங்கள் வீட்டில் வந்து
லைக் இறந்து போனவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் வச்சு வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த இது ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அதை பண்ணிட்டு ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி கண்ணாமூச்சி அண்ட் கார்டில் வந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து விளாண்டுட்டு அண்ட் 11:30 போல் நாங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணி தூங்கி. ஸோ பொங்கல் vlog பார்ட் 2ல சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தான் நடந்துச்சு. ஸோ அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.